This video is sponsored by SBO Digital Marketing. நம்மள யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டு மந்த்லி ஒரு நல்ல ஒரு வருமானம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதல்ல டிஎன்பிஎஸ்சி. இந்த டிஎன்பிஎஸ்சி போர்டு என்ன பண்ணுது அப்படின்னா குரூப் 1, 2, குரூப் 4, விஏஓ போன்ற தேர்வுகளை வருடந்தோறும் நடத்துகிறது. இதோட தகுதி குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி. இதனுடைய வேலை வாய்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ரெவென்யூ அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் டெப்டி கலெக்டர் போன்ற பல்வேறு விதமான பணி வாய்ப்புகளை இந்த டிஎன்பிஎஸ்சி போர்டு வழங்குகிறது. அடுத்ததாக எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அதாவது இந்த வேலை இந்திய அளவிலான அரசு வேலைகளை இந்த வாரியம் நடத்துகிறது. தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் சிஹெச்எஸ்எல், சிஜிசிஎல் அண்ட் எம்டிஎஸ். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 10th 12th. அப்புறம் மேக்ஸிமம் டிகிரி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கல்லூரி டிகிரி குவாலிஃபிகேஷன். மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி கம்பல்சரியாக வேணும். இது இந்தியாவுடைய மேக்ஸிமம் போஸ்டிங்கான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர்நிலை பதிவுகளை இது தருது. இந்த தேர்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 3 நிலைகளில் நடக்கிறது. ரொம்ப கடினமான ஒரு தேர்வு. இதனுடைய ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக கண்டிப்பாக நம்ம இதில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்வில் பார்த்து இதோடைய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th 12th ஐடிஐ அண்ட் டிப்ளமோ வரைக்கும். தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் என்டிபிசி அண்ட் ஏஎல்பி அண்ட் குரூப் டி போன்ற பல்வேறு விதமான தேர்வுகளை இந்திய ரயில்வே வாரியம் வருடந்தோறும் நடத்துகிறது. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வேலைவாய்ப்புகளை இந்த போர்டு நமக்கு வழங்குகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேங்கிங் எக்ஸாம், ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐ, ஆர்பிஐ தேர்வுகள், அப்புறம் அதில் கிளரிக்கல் அண்ட் பிஓ அசிஸ்டன்ட் போன்ற தேர்வுகளை இது வழங்குகிறது. இதோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷன். இந்த பேங்கிங் எக்ஸாமும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வருடந்தோறும் நடக்கிறது. மேக்ஸிமம் நிறைய படித்த இளைஞர்கள் இந்த மாதிரியான தேர்வுகளை எழுதுகிறாங்க. திட்டமிட்டு ஒரு உழைப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த வேலையில் நம்ம கண்டிப்பாக உயரலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டிஏ, சிடிஎஸ், இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸ் போன்ற விதமான தேர்வுகள் இருக்கிறது. இதோட குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் டிகிரி, மினிமம் ஒரு 12th இருந்தால் போதும். ஸோ நல்ல சேலரி, நல்ல மரியாதை போன்ற இந்த தேர்வில் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் வருடந்தோறும் இந்த தேர்வுகள் நடக்கிறது. திட்டமிட்ட ஒரு உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த அரசு பணியில் நம்ம சேரலாம். இறுதியாக பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எக்ஸாம், அதாவது ஆசிரியர் வாரியத்தில் வேறு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. டெட் டிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி ப்ளஸ் பிஎட், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு தேர்வு இருக்கிறது. இதில் இந்த வேலை பொறுத்த வரைக்கும் பள்ளி ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர் போன்ற வேலைகளை நம்ம பெறலாம்.